ஒரு முக்கியமான விஷயங்க. இது மாற்றுத்திறனாளிக்காக நான் அந்த வீடியோ போடுறேன். ஏன்னா மாற்றுத்திறனாளியா இருந்தால் ஏதாவது ஃபோன் மூலியமா கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து உடனே எதா இருந்தாலும் குடுத்துருவாங்க. அதனால குடுக்காதீங்க. எதா இருந்தாலும் நேரடியா போய் ஆஃபீஸில் போய் அது என்னான்னு கேட்டுக்கிட்டு எதா இருந்தாலும் குடுங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. வந்து நீங்க வந்து மாற்றுத்திறனாளி கங்காவா அப்படின்னு கேட்டுட்டு, உங்களோட ஆதார் நம்பர் வேணும். ஒரு பாஸ்வேர்டு நம்பர் வரும். அத வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆதார் நம்பர வந்து மெசேஜ் பண்ணோன்னே ஒரு நம்பர் வரும். அத சொல்லுங்கன்னாங்க. உடனே என்னடா இது நாங்க வந்து கணக்கெடுக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ பணம் ஏறுது? அப்படிலாம் கேட்டாங்க. உடனே எனக்கு ரூ. 1500 பணம் ஏறுதுங்க. நீங்க எதுவும் வாங்கியிருக்கீங்களா? லோன் வாங்கியிருக்கீங்களா? அது இதுன்னு கேட்டாங்க. நான் லோனெல்லாம் வாங்கலைங்க. எனக்கு இந்த பணம் தான் வாங்கியிருக்கேன். வேற எந்த சலுகையும் எனக்கு கிடையாது. எதுவுமே நான் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே ஆதார் நம்பர் கேட்டு இந்த நம்பரை சொல்லிடுங்க. மெசேஜ் வரும் நம்பரை சொல்லுங்கன்னொன்னே, ஆதார் நம்பர் என்கிட்ட இல்லைங்க. என் வீட்டுக்காரர் பீரோவில் வச்சு பூட்டிட்டாரு. என்கிட்ட இல்லை. அவர் வெளியில் போயிருக்காரு. இப்போ வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லைன்னா நான் வந்து நான் உடனே சொன்னேன், இல்லைன்னா நீங்கள் ஆதார் நம்பர் உங்கள்கிட்ட தரல, நான் நேராக ஆஃபீஸ்லேயே கொண்டு கொடுத்துட்றேன். கலெக்டர் ஆஃபீஸ்லேயே கொடுத்துட்றேன். நான் எதா இருந்தாலும் அங்கே தான் போய் மெனக்கட்டு அங்கே தான் கொடுப்பேன். இந்த மாதிரி ஃபோன் மூலியமாக நான் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு கலெக்டர் ஆஃபீஸ் நம்பர் வரைக்கும் எனக்கு தெரியும். ஃபோன் அடித்து கேட்கலாம் இதெல்லாம் என்னான்னு. ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் உங்களை வந்து யாராவது கேட்டாங்கன்னா அப்படிலாம் கொடுத்துறாதீங்க. ஏதாவது பண விஷயமா அதில் வந்து ஏதோ ஒன்று பிரச்சனை வரும். ஆனால் யார் ஆதார் நம்பர் கேட்டாலும் கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு இவ்வளவு பணம் வருது, ஆதார் நம்பர் வேணும், ஆதார் நம்பர் வேணும், இப்படி ஒரு மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே அதில் டிவி ஓடுது. இன்னொரு லேடிஸும் ஆதார் நம்பர் வாங்க, ஆதார் நம்பர் வாங்கன்னு இடையில சொல்லி விட்றாங்க. யாரோ தெரியல, இந்த வில்லங்க பிடிச்சது ஏதோ தெரியல, திருட்டு வேலையெல்லாம் பார்க்குது. தயவுசெய்து மாற்றுத்திறனாளி உள்ளவங்க ஆதார் நம்பர் கொடுத்துறாதீங்க. நானும் மாற்றுத்திறனாளி தான். அந்த பணத்தை தான் கேட்டுட்டு ஏதோ பண்ணுறாங்க. கொடுக்காதீங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அங்கே தான் போய் கொடுப்பீங்களா? அங்கே தான் போய் எதா இருந்தாலும் கொடுப்பீங்களா? அப்படிலாம் கேட்குறாங்க. ஒரு ஆஃபீஸர்னா எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். அங்கேருந்து ஒரு கால் வந்திருக்குன்னா அவங்க எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால வந்துட்டு இதை நான் கண்டுபிடிச்சேன். இது மாதிரி நிறைய ஃப்ராடுங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி உள்ளவங்க எது கேட்டாலும் உடனே கொடுத்துருவாங்க. அது அவங்களுக்கு வந்து அவர் ஏதோ ஒரு ஆர்வத்தில் கொடுத்துருவாங்க. இதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. உங்களால் இதுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்றும் நம்ம கஷ்டப்பட்டு தான் அதில் வந்து நம்ம மெனக்கெட்டு வாங்குகிறோம். அதை வாங்குறதுக்கே அவ்வளோ வருஷம் ஆகும். நானே அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை வாங்கியிருக்கேன். இதை வந்துட்டு சத்த நாளைக்குள்ளே ஒரு நிமிஷத்துக்குள்ளே அதை ஏதோ பண்ணுறதுக்கு, கோல்மால் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் சில மனிதர்கள் அலைஞ்சிட்டு இருக்கு பாரு, மிருகங்கள் சம்பாதிக்க வக்கு இல்லாததுலாம் இந்த மாதிரி தான் பண்ணும். அதுவும் பாவம் மாற்றுத்திறனாளி இல்லவங்கள போய் வந்து அவங்களுடைய பணத்தை வந்து அபகரிக்க பார்க்குது. எப்படிப்பட்ட ஜென்மங்கள் பாரு. இது மாதிரி ஜென்மங்கள்லாம் நிறைய காட்டு மிருகங்கள்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க.